சம்மர் சீசன்ல நமக்கு நார்மலா நமக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்களுக்குலாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஹெட்டேக் அதிகமாகும். தலைவலி. இப்போ நம்ம வந்து சம்மர்ல எப்படி நமக்கு கோல்ட் ஆகும், தலைவலி வரும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட பாடியில டீஹைட்ரேட் ஆகும்பொழுது, அதாவது வாட்டர் லெவல் குறையும் பொழுது, நிச்சயமா நமக்கு வந்து இந்த மாதிரியான தலைவலி, கோல்டு, ஃபீவர் இது எல்லாமே அதிகமாகும். அண்ட் மோரோவர் அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸை இப்போ திடீர்னு நடுவுல ஒரு நாள் மழை பெஞ்சது இல்லையா? இந்த மாதிரி நடுவுல மழை பெய்யும்பொழுது டெம்பரேச்சர் அதிகமாகும். ஆப்வியஸா வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரும் வெளியில உள்ள டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு வந்து மெட்ராஸை அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க உங்களோட வயிறை ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதுக்காக நீங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் மோரோவர் நான் சொன்ன மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கோங்க. ஸோ இது நமக்கே தெரியாது. இப்போ நம்ம நிறைய வந்து ஏசியில இருப்போம். நம்ம வெயில்ல வேலை செய்யக்கூடிய வேலை எனக்கு இல்லை மேம், நான் ஏன் வந்து நிறைய வாட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட வயிறு ஹீட் ஆகாம பார்த்துக்கும். எப்பவுமே அதாவது ட்ரிபிள் வார்மர், இந்த மூவெப்ப மண்டலம் சரியா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பாடி லைட் ஹீட் இருக்கணும், வயிறு வந்து குளிர்ச்சியா இருக்கணும். பட் அது ஆப்போசிட்டா நம்ம அதை கன்சம்ப்ட் பண்றோம். எப்படின்னா நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வயிறோட குளிர்ச்சியா வைக்கவே வைக்காது. ஏன்னா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வயிறை வந்து ஹீட் ஆகும். ஏன்னா அது 0 டிகிரி டெம்பரேச்சர் உள்ள ஹீட்டான ஒரு பொருள் தான் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட பாடியை வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சுக்காது. நம்மளோட பாடியை கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அண்ட் இப்போ நிறைய வந்து சம்மர்ல கிடைக்கல நமக்கு கேழ்வரகு கூழ், அதுக்கப்புறம் கம்பங்கூழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நிறைய எடுக்கும்பொழுது யூரின் இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் தடுக்க முடியும். இந்த மாதிரி அம்மை, கண் நோய், இது மாதிரியான ஹீட் சம்மர்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம். அண்ட் அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸும் நீங்க அதிகம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பாடியில எப்பவுமே நம்ம வாட்டர் கன்சம்ஷன் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா இல்லை, நீங்க ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் நிறைய எடுக்கும்போது ஸோ அதுதான் உங்களுக்கு ஆப்வியஸா நியூட்ரிஷன்ஸ்ல கிடைச்சிரும். உங்களுக்கு கம்பு, ராகி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்பொழுது ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ், அதே மாதிரி மோர், எப்பவுமே குழந்தைங்களுக்கு நிறைய, நான் அடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடது, குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் டைம்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மோர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.